அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு டிசம்பர் மாதம் மேஷம் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்க போறோம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2024 டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரை மேஷம் ராசிக்கு மிக அற்புதமான ஒரு காலகட்டம். சரிங்களா, இந்த மாதம் உங்களுடைய கிரக நிலைகள் நம்ம பார்த்தோமே, ஆனால் போன டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி வக்ர பயிற்சி நடந்தது. அது இப்போ வக்ர நிவர்த்தி அடைந்தது. சரிங்களா, அப்போ உங்களுக்கு 11ஆம் வீட்டில் முழுக்க சனி சஞ்சாரம் செய்ய போகிறார். 11ஆம் வீட்டில் உங்களுக்கு இருக்கும் பொழுது சனி உங்களுக்கு அனைத்து விதமான சகல சௌபாக்கியத்தையும் தருவார் என்பதில் எந்த ஒரு உங்களுக்கு துளி கூட உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். சரிங்களா, உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு காலகட்டம். சரிங்களா, இந்த மாதம் உங்களுடைய கிரக நிலைகள் நம்ம பார்த்தோமே, ஆனால் போன டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி வக்ர பயிற்சி நடந்தது. அது இப்போ வக்ர நிவர்த்தி அடைந்தது. சரிங்களா, அப்போ உங்களுக்கு 11ஆம் வீட்டில் முழுக்க சனி சஞ்சாரம் செய்ய போகிறார். 11ஆம் வீட்டில் உங்களுக்கு இருக்கும் பொழுது சனி உங்களுக்கு அனைத்து விதமான சகல சௌபாக்கியத்தையும் தருவார் என்பதில் எந்த ஒரு உங்களுக்கு துளி கூட உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். சரிங்களா, உங்களுக்கு கஷ்டங்கள் நீங்கும் ஒரு காலமாக இந்த மாதம் இருக்கும். கிரக நிலையை பார்த்தோமே, ஆனால் 6ஆம் வீட்டில் கேது பெயர்ச்சியால் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். இதற்கு முன்னாடி இருந்த தொழிலில் இருந்த லாபத்தை விட தற்பொழுது அதிக லாபம் கிடைக்கும். ராகுவின் ராசி அதிபதி குரு என்பதால் 12ஆம் வீட்டில் ராகுவின் நிலை இந்த ஆண்டு உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் எக்ஸ்ட்ராடினரியா கிடைக்கும். சரிங்களா, இந்த மாதம் நீங்கள் ஆன்மீக நடவடிக்கைகளில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். அதன் மூலம் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமும் அடைவீர்கள். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஏற்றமான மாதமாகவே இருக்கும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். இந்த மாதம் மேஷம் ராசிக்கு குரு 2ஆம் வீட்டில் அமைவதால் அனைத்து விதமான சகல சௌபாக்கியமும் கிட்டும். மேலும் 6 மற்றும் 8 மற்றும் 10ஆம் வீடுகளில் குரு அம்சமாக சாதகமாக இருக்கும். சரிங்களா, அதனால இந்த மாதம் முழுக்கமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பிரச்சனைகள் நீங்கும் ஒரு மாதமாக நாம் எடுத்துக்கொள்வோம். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் டிசம்பர் 7 முதல் பிப்ரவரி 24 வரை வக்கர நிலையில் இருப்பார். சரிங்களா, ராசி அதிபதி செவ்வாய் மட்டும் டிசம்பர் 7 பிப்ரவரி 24ஆம் தேதி வரை 2024 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வக்கர கதியில் பயணம் செய்வார். இதன் காரணமாக நீங்கள் தொழிலில் பணம், ஆரோக்கியம் மற்றும் உறவுகள் அடிப்படையில் சில ஏற்றத்தாழ்வுகள் நீங்கும். சரிங்களா, தொடர்ச்சியா இருக்காது. சில ஏற்றத்தாழ்வுகள், ஒரு ஏற்றங்கள், ஒரு சர்க்கிள்கள் திரும்பவும் மேலே எழுவீங்க. அப்படிதான் இந்த மாதத்தோடைய கிரக நிலைகள் உங்களுக்கு காட்டுது. இன்னும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. இந்த மாதம் சூரியன் அனுகூலத்தால் நீங்கள் நீண்ட தூரம் பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ள இயலும். சரிங்களா, அதனால் உடலில் சற்று உபாதைகள் மறையும். மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்தவரை மேஷம் ராசிக்கு பெரிய அளவு பாதிப்பு என்று எதுவும் கிடையாது. நல்ல மாதமாகவே இருக்கிறது. நீங்கள் இந்த மாதத்தில் புதிய முயற்சிகள் அனைத்தையும் துணிந்து கையில் எடுக்கலாம். சரிங்களா, மேலும் சிலருக்கு ஏதாவது பயமோ ஒரு பதட்டமோ இருந்தால் பரிகாரம் ஒன்று எடுக்கலாம். பரிகாரம் ஹனுமான் வழிபாடு சிறந்தது. சரிங்களா, சனிக்கிழமைகளில் ஹனுமான் வழிபாடு சிறந்தது. மற்றபடி மேஷம் ராசிக்கு குழந்தைகள், கல்வி